எங்க ஊர்லயே சுத்தி சுத்தி பாத்தீங்கன்னா நிறைய வீட்ல ஏசி இருக்கு. ஓகே, எல்லார் வீட்லயும் ஏசி இருக்கு. இப்படி எந்த பிரச்சனையும் இல்ல அப்படின்னு நினைச்சுதான் நாங்களும் வாங்கினோம். உங்க ஊரோட டிரான்ஸ்ஃபார்மர் வந்து உங்க ஊரை விட்டு ரொம்ப தூரம் தள்ளி இருக்கு. தள்ளி தான் இருக்கு, கிட்டத்தட்ட 1 கிலோமீட்டர் இருக்கும். அவ்வளோ தூரத்துக்கு தள்ளி தான் இருக்கு. இது வந்து எங்க குடும்பத்துக்குன்னு கிடையாது, ஊருக்கே எல்லாருக்குமே உள்ள பிரச்சனை. ஆசையா வாங்கணும், ஒரு வந்து ஓடலை அப்படிங்கிற போது ரொம்பவே மனசளவுல ரொம்பவே ஃபீல் பண்ணோம். ஒன்று நம்ம 15,000-20,000 கொடுத்து அந்த ஒரு ப்ராடக்டை வாங்கி வைக்கணும். நம்ம வந்து அந்த ஆஃபீஸில் எழுதி கொடுத்து அந்த டிரான்ஸ்ஃபார்மர் வந்து நம்ம ஊருக்கு கொண்டு வர்ற மாதிரி நம்ம பண்ணணும். இது ரெண்டுமே வந்து நடக்கிறது சாத்தியமே இல்லைன்னு எனக்கு தெரிஞ்சு போச்சு. இந்த உலகத்தில் பணம் இருந்தால் ஒரு சட்டம், ஒரு ரூல்ஸ். பணம் இல்லைன்னா ஒரு சட்டம், ஒரு ரூல்ஸ். அவ்வளோதான் வாழ்க்கை. ஹாய் அமர்சன் ஃபேமிலிஸ், எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம சேனலில் என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா, லாஸ்ட் வீடியோவே பார்த்துருப்பீங்க. எங்கள் வீட்டில் ஏசி வாங்கியாச்சு, ஏசி ஃபிட் பண்ணியாச்சுங்கிற விஷயத்த கன்க்ளூஷனே இல்லாமல் முடிச்சிட்டோம். என்ன ரீசன் பார்த்தீங்கன்னா, சில பல மன உளைச்சலுக்கு ஆளாகி வீடியோவை அதோட ட்ராப் பண்ணியாச்சு. என்ன ரீசன் பார்த்தீங்கன்னா, எங்கள் வீட்டில் வந்து ஹாலில் வச்ச ஏசி வீடியோவில் சொன்ன மாதிரி ஓகே சூப்பராக ஓடிச்சு. அந்த ஸ்டெப்லைசரில் வந்து ரெட்டு க்ரீன் லைட் இருக்கும் பாருங்க, அது ஆட்டோமேட்டிக்காக பவர் கம்மியாச்சுன்னா க்ரீன் ஆஃப் ஆகிடுது, ரெட்லேயே இருக்குது. அப்புறம் மறுபடியும் பவர் வந்த பின்னாடி அந்த க்ரீனு ஸ்டார்ட் ஆகி ஓட ஆரம்பிச்சிருது. இப்போ எப்படி பார்த்தோம்னா, ஃப்ரிட்ஜ் எப்படி அந்த ஒரு கரண்ட் இழுத்து கொடுக்கும்ல, அதே ஒரு கண்டிஷனில் தான் ஹாலில் இந்த ஏசி ஓடிச்சு. ஆனால் பெட்ரூமில் ஃபிட் பண்ண ஏசி என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா, ஆன் பண்ண உடனேயே டப்புன்னு அடிக்குது. உள்ளே இருக்க அந்த பிரேக்கர் பாக்ஸு, பவர் பாக்ஸ் இங்கே இருக்கும்ல, நம்ம பவர் வச்சிருப்போம் மெயினில், அந்த ட்ரிப்பு வந்து இறங்கிட்டே இருக்கு. அதாவது மீட்ரு பெட்டிக்கு பக்கத்தில் இருக்கும் பாருங்க, அது வந்து ஆட்டோமேட்டிக்காக டப்புன்னு அடிச்சது. அங்கே ஏசி போட்ட நிமிஷத்தில் இங்கே அடிச்சது. சரி, என்னடா பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா, செக் பண்ணிலாம் பார்த்தோம் அப்படின்னா லோ வோல்டேஜ். இது எங்களுக்கு தெரியாமல் போச்சுங்க. நாங்கள் வந்து என்ன நினச்சோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சரி ஓகே ஏசி வாங்குகிறோம், ஃபிட் பண்ணுறோம், என்ஜாய் பண்ணுறோம், நல்லா தூங்குறோம் அப்படிங்கிற நினப்பில் நாங்கள் வாங்கினோம். அந்த ஒரு ஆசையில் வாங்கினோம். எங்களுக்கு வந்து வீட்டுக்கு வந்து இந்த திங்ஸ், ஏன்னா நம்ம வீட்டில் வந்து இப்போ நாங்கள் இருக்கிற நேட்டிவில் பார்த்தீங்கன்னா, இப்போ நாங்கள் எங்கள் அத்தை அந்த இதில் இருக்கையில் இது கிரைண்டர் மிக்சி எப்போவாது ஒரு விசேஷத்துக்கு தீபாவளி பொங்கல்லாம் தான் அந்த கிரைண்டர் மிக்சியும் ஓடும் பார்த்துக்குறோங்க. குழம்புலலாம் அரைச்சி ஊற்றினா மிக்சி அதிகமாக போட மாட்டாங்க. பொதுவாக டிவி, ஃபேனு, லைட்டு 3 தான் ஓடும். இப்போ நம்ம வந்ததுக்கப்புறம் அந்த ஃப்ரிட்ஜு இந்த திங்ஸ் வந்து எங்களுக்கு கரண்ட் கொடுக்கல. அதுவே வந்து லோ வோல்டேஜ் தான் ஓடுச்சு. ஃபேனே வந்து கோயம்புத்தூர்ல ஓடுற ஃபேன் வந்து ரொம்ப ஸ்பீடாக ஓடும். அதே ஃபேன் வந்து இங்கே வச்சு ரொம்ப ஸ்லோவாக ஓடும். ஃபேனுக்காரங்க மேல டவுட் பத்தி என்ன ரிப்பேரான ஃபேன், செகண்ட் குவாலிட்டி அந்த ஃபேன் நினைச்சோம். என்னங்க கம்பெனி ஃபேனு வேகமாக சுற்றணும் வாங்கிட்டு வந்து ஓடவே மாட்டேன்னு சொல்லிட்டு நாங்கள் அப்புறம் கண்டென்சர் எல்லாம் வாங்கி போட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக ஓடிச்சு. சரி ஓகே இவ்வளோதான் போல, நம்ம இங்கே வாங்குறது இவ்வளோதான் இருக்கும் போல நாங்கள் நினச்சிட்டு இருக்கோம். பார்த்தா அதெல்லாம் பிரச்சனை இல்லை, வாங்குற பொருள்லாம் பிரச்சனை இல்லை, இங்கே பவர் தான் பிரச்சனைன்னு தெரிய வருது. எங்களுக்கு வந்து என்னென்ன, எங்களுக்குமே வந்து முன்னாடியே தெரியும் இது வந்து இங்கே லோ வோல்டேஜ் தான் வரும் அப்படின்னு. நாங்கள் என்ன நினச்சோன்னா, ஸ்டெப்லைசர் வைக்கிறோம் அது ஓடும் அப்படின்னு. எப்படியா லோ பவராக இருந்தாலும் இப்போ ஃபேன் எப்படி கம்மியாக ஓடுது, அது மாதிரி அதுவும் ரன் ஆகும், நம்ம லைட்டாக வச்சுக்கலாம் அப்படின்னு நாங்கள் நினச்சோம். அது பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம ஊர்லேயே எத்தனை பேர் ஏசி வச்சுருக்காங்க. எங்கள் ஊர்லேயே சுற்றி சுற்றி பார்த்தீங்கன்னா நிறைய வீட்டில் ஏசி இருக்குது. ஸோ அவங்க வீட்டில் ஏசி இருக்குது, ஓகே பிரச்சனை நம்ம நினச்சதை சொல்கிறேன். ஓகே எல்லார் வீட்லையும் ஏசி இருக்குது, இப்படி எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு நினச்சி தான் நாங்களும் வாங்கினோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு இந்த ட்ரிப்பார விஷயம் வந்தோடனே இவங்க வேலை பார்த்துக்கிட்டு இருக்கே இல்லையா, அந்த லாஸ்ட் வீடியோ எடுத்துகிட்டு இருக்கல, நைட் 8 மணி வரை 8:30 ஆயிடுச்சு அவங்க கிளம்புறதுக்கு. ரொம்ப அந்த வச்சு செக் பண்ணி பார்த்தாங்க எவ்வளோ பவர் வருது அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் பார்த்துட்டு இருந்தாங்க. அப்போல்லாம் ஈபியில் வந்துட்டாங்க. ஈபியில் வந்து என்ன சொல்கிறாங்க, மீட்டரை வந்து செக் பண்ணி பார்த்தாங்க. மீட்டரை செக் பண்ணி உங்களுக்கு வந்து எத்தனை வோல்டேஜ் வந்துச்சு? 150, 150, 52, 58, 60 கூட வரல. இந்த ஒரு அப்போ அந்த அண்ணன் வந்து என்ன சொன்னாங்கன்னு பார்த்தீங்கன்னா, சொல்லுங்க. லோ வோல்டேஜ் அதுக்கு ரீசன் என்ன பண்ணலாம், அது கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி. லோ வோல்டேஜ் அப்படின்னு சொல்லிட்டாங்க. லோ வோல்டேஜ்னா இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னு. லோ வோல்டேஜ்னு எங்களுக்கு தெரியும் தான் முன்னாடியே, ஆனால் நாங்கள் நினச்சது வந்து ஓடும், ஸோ எல்லா இடத்துலையும் ஓடும் போல் ஓடு தான் செய்யுது அப்படின்னு நாங்கள் நினச்சிட்டோம். அது பார்த்தீங்கன்னா வாங்கினதுக்கு அப்புறம் தான் தெரியுது அது ஓடவே ஓடாது அப்படின்னு. சரி என்ன பண்ணலாம் அப்படின்னு நம்ம ஸ்டெப்லைசர், நம்ம வச்சிருக்க ஸ்டெப்லைசரை பார்த்தோம் அப்படின்னா, நம்ம வச்சிருக்க ஸ்டெப்லைசர் வந்து 170 வாட்டை வந்து 270, 280 தான் மாற்றி கொடுக்கும். அவ்வளோதான். அதுவுமே வந்து மாற்றிலாம் கொடுக்காதாமா, அந்த வோல்டேஜை கரெக்டாக தான் கொடுக்குமாமா, அவ்வளோ தூரத்துக்கு பூஸ்டப்லாம் பண்ணாதாமா. இந்த இதிலே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய டிஃப்ரெண்ட்டான டிரான்ஸ்ஃபார்மர்லாம் இருக்குது அப்படின்னு நான் கேள்விப்பட்டேன். அதுக்கப்புறம் இன்னொரு விஷயம் நான் சொல்லிட்டேன் அப்புறமா.
அதுக்கப்புறம் அந்த ஈபிலேருந்து வந்த அண்ணன்ட்ட கேட்டதுக்கு அவங்க சொல்லிட்டாங்க, என்னென்ன இப்படி எதுக்கு என்னென்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டதுக்கு, உங்கள் ஊரோட டிரான்ஸ்ஃபார்மர் வந்து உங்கள் ஊரை விட்டு ரொம்ப தூரம் தள்ளி இருக்குது, தள்ளி தான் இருக்குது, கிட்டத்தட்ட 1 கிலோமீட்டர் இருக்கும், அவ்வளோ தூரத்துக்கு தள்ளி தான் இருக்குது. அதனால் வந்து அது பழைய டிரான்ஸ்ஃபார்மர் வேறு, அதுலேயும் சின்ன டிரான்ஸ்ஃபார்மர் வேறு. அதனால் வந்து பார்த்தீங்கன்னா சிங்கிள் பேஸு, இதனால் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்லோவாக தான் கரண்ட் வரும், அதுக்கு வேறு வாய்ப்பே இல்லை அப்படின்னு. ஆனால் வேறு என்ன பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கு நீங்கள் வந்து ப்ராப்பராக வந்து எழுதி கொடுத்து இந்த மாதிரி கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணி ஊரில் எல்லோரும் சேர்ந்து எழுதி கொடுத்து நீங்கள் கொஞ்சம் ஆஃபீஸில் வந்து இது பண்ணீங்க அப்படின்னா உங்கள் டிரான்ஸ்ஃபார்மரை வந்து புதுசாக வைக்கலை அப்படின்னாலும் உங்களோட டிரான்ஸ்ஃபார்மரை வந்து அங்கே இருந்து இங்கே உங்கள் ஊருக்குள்ளே நீங்கள் குடியிருக்கிற பகுதிக்குள்ளே ஷிஃப்ட் பண்ணி வச்சிங்க அப்படின்னா டிரான்ஸ்ஃபார்மர் பக்கத்தில் இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு கரெக்டான வோல்டேஜ் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. இது வந்து எங்க குடும்பத்துக்குன்னு கிடையாது, ஊருக்கே எல்லாருக்குமே உள்ள பிரச்சனை. அதுக்கப்புறம் இப்ப இந்த டவுட் இருக்கும், அந்த பின்னாடி ஃபோன் பண்ணி ஏசி யார் வீட்டில் இருக்கோ எல்லாத்தையும் ஃபோன் பண்ணி கேட்குறாரு. எல்லாத்தையும் ஃபோன் பண்ணி கேட்டுட்டு அப்புறம் அதுக்கப்புறம் தான் தெரியுது யார் வீட்லேயுமே ஓடலை அப்படின்னு. வாங்கி ஆசைக்கு எல்லாருமே வாங்கி ஃபிட் பண்ணி வச்சிருக்காங்களே தவிர ஊருக்குள்ள எத்தனை பேர் ஏசி இருக்குப்பா, 15-20 பேர் வீட்டில் ஏசி இருக்குப்பா, அந்த ஒரு இமேஜ் தான் இருக்கே தவிர அந்த வச்சிருக்க வீட்டில் வந்து ஓடவே இல்லை. சரி நைட்டு தான் வந்து அதிகமான லோடாக இருக்குது ஓடலை, டே டைமில் ஓடுன்னு பார்த்தா டே டைம்லேயுமே அதே வோல்டேஜ் தான் வருது. அப்போ வந்து அதுக்கான ரீசன் வந்து டிரான்ஸ்ஃபார்மர் வந்து ரொம்ப தூரத்தில் இருக்குது, அதுவும் சின்ன டிரான்ஸ்ஃபார்மர், அதுவும் பழசு. அது வந்து அங்கே இருக்குது, அது வந்து ஊருக்குள்ள பக்கத்தில் கொண்டு வந்தோம், குடியிருப்பு பகுதிக்கு பக்கத்தில் கொண்டு வந்தோம் அப்படின்னா அந்த பவர் வந்து வேகமாக அந்த பவர் வரக்கூடிய டிஸ்டன்ஸை பொறுத்து இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ரொம்ப தூரத்தில் இருந்து வரனாலையும் இப்படி ஆகும் அப்படின்னு அதுவுமே எனக்கு புரிஞ்சிச்சு. சரி ஓகே அங்கே தான் இருக்குது. சரி இப்போ என்னடா பண்ணுறது, இப்போ கேட்டேன் பசங்கள்ட்ட எங்கள் வீட்டுக்கு கூப்பிட்டு கேட்டேன், அப்போ என்னடா ஊரில் ஏசி வச்சுருக்கவங்களாம் என்னடா எப்படி ரன் பண்ணுறாங்க அப்படின்னு கேட்டேன். அதுக்கு வந்து ஒரு டிரான்ஸ்ஃபார்மர் இருக்காமா, அது வந்து 15,000 17,000 20,000 அந்த ரேஞ்சில். அது பேர் என்னமோ நான் கூட அமேசான்ல சர்ச் பண்ணி பார்த்தேன். 20,000 அந்த ஃபிட்டிங்கோட சேர்த்து 20,000. அது வந்து பேர் என்னவோ சொன்னாங்க. அது அந்த இது வந்து 90 வாட்ஸை வந்து 300 வாட்ஸ் வரைக்கும் அது வந்து பூஸ்டப் பண்ணி கொடுக்குமா. அது வந்து 3 ஸ்டெப்பு ஸ்டெபிளைசர் அப்படின்னு சொன்னாங்க. அது வந்து ஏசிக்கு மட்டும் கிடையாது, ஹோல் மொத்தமாக வீட்டுக்கே இப்போ மெயின்லேருந்து வர்றதை வந்து அது வந்து மொத்தமாகவே வந்து அப்படி கன்வெர்ட் பண்ணி கொடுக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஆனால் வச்சிருக்காங்க. எங்கள் ஊரில் ஒருத்தர் மட்டும் வச்சுருக்காங்க கேள்விப்பட்டேன், ஆனால் நான் பார்க்கல. வச்சுருக்காங்களாம். அப்போ வந்து என்ன பண்ணுறதுன்னு தெரில. இப்போ ஏசி வாங்கி சும்மா கிடக்கு, வாங்கி ஓடலாம். இப்போ மறுபடியும் எங்களுக்கு அதுதான் எங்களுக்கு அந்த ஒரு ப்ரெஷர் மாதிரி ஆயிடுச்சு. என்னென்ன பார்த்தீங்கன்னா ஆசையாக வாங்கணும், ஒரு வந்து ஓடலை அப்படிங்கிற போது ரொம்பவே மனசளவில் ரொம்பவே ஃபீல் பண்ணோம். என் வீட்டுக்காரனா சொல்ல முடியலை, அந்த அளவுக்கு அவ்வளோ ஃபீல் பண்ணாங்க. சரி அதுக்குள்ளே சொல்யூஷன் நாளைக்கு கிடைக்கும் அப்படின்னு நாளைக்கு வெயிட் பண்ணோம். ஏன்னா நாளைக்கு வந்து இன்னும் இந்த இப்போ நம்ம ஊர்லேயே இப்போ ஏசி ஃபிட் பண்ணுறவங்க இருக்கிறாங்க, வேலை பார்க்குறவங்க இருக்காங்க. அவங்க அடுத்த நாள் காலையில் வர சொல்லி அவங்கள்ட்ட கேட்டோம், இது என்ன ரீசன், இந்த மாதிரி கம்ப்ளைண்ட் நீங்கள் வேறு கம்பெனி ஏசி மாட்டுறாங்க, நீங்கள் மாட்டையில் இந்த கம்ப்ளைண்ட் வந்திருக்கா அப்படின்னு காலையில் கேட்கல. அவங்க என்ன சொன்னாங்க, வந்திருக்கு, அதுக்கு வந்து இங்கே வந்து போஸ்ட் மரத்தில் வந்து பிரித்து அடித்தா சரியாயிரும் அப்படின்னு சொன்னாங்க. சரி போஸ்ட் மரத்தில் பிரித்து அடிக்கலான்னு இபிஐக்கு ஃபோன் பண்ணால் அங்கே எங்கள் நேரம் பார்த்து அங்கே ஏதோ ஒரு போஸ்ட் மரம் வந்து சாஞ்சிருச்சு, அங்கே நாங்கள் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கோம். இதெல்லாம் நடந்துச்சு, இது எல்லாமே நடந்துச்சு. ஆனால் அதுக்கப்புறம் எனக்கு கன்ஃபார்ம் ஆகி போச்சு. ஒன்று நம்ம 15,000 20,000 கொடுத்து அந்த ஒரு ப்ராடக்டை வாங்கி வைக்கணும். இல்லை அப்படின்னா நம்ம வந்து அந்த ஆஃபீஸில் எழுதி கொடுத்து அந்த டிரான்ஸ்ஃபார்மர் வந்து நம்ம ஊருக்கு கொண்டு வர்ற மாதிரி நம்ம பண்ணணும். இது ரெண்டுமே வந்து நடக்கிறது சாத்தியமே இல்லைன்னு எனக்கு தெரிஞ்சு போச்சு. சரி என்ன பண்ணுறதுன்னு தெரியல, வாங்கினதை வச்சுருக்கோம். ஸோ இதே மாதிரி நீங்களும் ஒரு கிராமத்தில் இருக்கீங்க, வில்லேஜில் இருக்கீங்க. இப்போ இவங்க ஊர்லாம் வில்லேஜ் தான், இவங்க ஊரில் ஸ்டெப்லைசர் இல்லாமல் ஓடுது ஏசி. ஆமாம் ஸ்டெப்லைசர் இல்லாமல் ஓடுது. அதுவும் இல்லாமல் எங்கள் ஊர் ரொம்ப பெரிய வில்லேஜ், 2 டிரான்ஸ்ஃபார்மர் இருக்குது. ஏதாவது வார்டுக்கு தகுந்த மாதிரி பிரித்து விட்ருக்குறாங்க. ஆனால் இங்கே அப்படி இல்லை, மெயின் ரோட்டில் தான் இருக்கிறோம். இருந்தும் ஒரு கரண்ட்டுக்கு ஒரு அத்தியாவசியமான ஒரு விஷயம், கரண்ட்டுக்கே ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இதுக்கு என்ன ஸ்டெப் எடுக்கலாம்? நாங்கள் வந்து டைரெக்டாக போய் இப்போ வந்து எங்களுக்கு வீட்டுக்கு வந்து சொன்னவங்க என்ன வேறுன்னு பார்த்தீங்கன்னா இபியில் வேலை பார்க்குறவங்க, இபி ஆஃபீஸர் வந்து சொல்ல கிடையாது. நம்ம டேரெக்டாக போய் விசிட் பண்ணி அந்த இபியில் போய் என்ன ப்ரொசீஜர்னு கேட்போம். கேட்டுட்டு நம்ம அப்ளை பண்ணுவோம். நம்ம அப்ளை பண்ணுறது நாளைக்கு நம்ம தலைமுறைகளுக்கு யூஸ் ஆகும், நம்மளுக்கு பின்னாடி இருக்கிறவங்களுக்கு யூஸ் ஆகும்ல. இந்த விஷயம் வந்து இதெல்லாம் நடக்காது, அதையெல்லாம் தாண்டி என்ன நம்ம போய் எழுதி கொடுத்த உடனே அது வரப்போகிறது கிடையாது. இவ்வளோ விஷயங்கள்லாம் இருக்குது. நான் பார்ப்போம், முடிஞ்ச வரைக்கும் நம்ம ட்ரை பண்ணி பார்ப்போம், அவ்வளோதான் பண்ண முடியும். இந்த வீடியோ எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஒரு வில்லேஜில் இருக்கீங்க,
அப்படின்னா நம்ம பக்கம் ஒரு வில்லேஜில் இருக்கீங்க, இல்லை டவுனை விட்டு ரொம்ப தள்ளி இருக்கீங்க அப்படின்னா, உங்கள் வீட்டுக்கு நீங்கள் ஏசி வாங்கணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா, ஸோ எங்களை மாதிரி டக்குன்னு வாங்கிடாதீங்க. ஏசி வாங்கிட்டா போதும், வச்சுட்டா போதும், காற்று வந்துடும், ஜில்லுன்னு ஆயிரும் அப்படின்னு நினைக்காதீங்க. ஸோ என்ன ப்ரொசீஜர், இங்கே என்ன ஓல்டேஜ் வருது, இங்கே எப்படி இருக்குது, எல்லாமே தெரிஞ்சுட்டு வாங்குங்க. அதே மாதிரி நீங்கள் ஸ்டெப்லைசர் வச்சா போதும் அப்படின்னு எங்களை மாதிரி நினச்சிடாதீங்க. ஸ்டெப்லைசர் வந்து அதுக்கு கரண்ட்டை வந்து ஒரே சீரமைப்பாக கொடுக்கக்கூடியதானே தவிர அது ஏற்றியோ இறக்கியோ கொடுக்காது. நான் சொன்ன மாதிரி அது பேர் ஞாபகம் வந்துருச்சு. அது பேர் வந்து ஸ்டெப் அப். நீங்கள் வந்து அமேசான்லேயோ ஃப்ளிப்கார்ட்லேயோ அடிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும். ஸ்டெப் அப் அது பேர். அந்த ஸ்டெப் அப்புங்கிற ஒரு ப்ராடக்ட் அது வந்து சின்ன டிரான்ஸ்ஃபார்மர் மாதிரி, வீட்டுக்கு ஒரு சின்ன டிரான்ஸ்ஃபார்மர் மாதிரி. அந்த ஸ்டெப் அப் வாங்கி வச்சிங்கன்னா தான் அதுக்கான ஆப்ஷன் இருக்குது. அதுவுமே வந்து இப்போது உங்கள் கிராமத்தில் இத்தனை பேர் இருக்காங்க, அத்தனை பேரில் வந்து யார் வீட்லேயும் இல்லை, ஒரு குறிப்பிட்ட ஒரு 2-3 நபர் வீட்டில் மட்டும்தான் இருக்குது அப்படின்னாலும் ஆப்ஷன் இருக்குது. இல்லை நிறைய வீட்டில் பக்கத்து வீட்டிலலாம் இருக்குது, அப்போ நம்மளும் வாங்கி வச்சா இருக்கும் அப்படின்னா எல்லா பக்கமும் போகும்போது அது எப்படி ஒர்க் ஆகும் அப்படின்னு நமக்கு தெரியல. ஸோ பார்த்து எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டு ஏசி வாங்குங்க. அவ்வளோதான். ஆசையில் இந்த காற்று குழுன்னு வருது, ஆசையில் வந்து வாசப்படியில் உட்காந்துக்க வேண்டியதேன். ஆனால் என்ன பாம்பு பூச்சி கொஞ்சம் தொல்லைகள், அதனாடி தான் நைட் நேரத்தில் இங்கே வந்து தூங்க முடியல. இல்லைன்னா காத்தோட்டமாக தூங்கலாம், பிரச்சனை இல்லை. சரி, ஒரு விஷயத்த வந்து முட்டி மோதி பார்த்தா தான் தெரியும் சொல்லுவாங்களே, பட்டு திருந்து அப்படின்னு ஒரு வார்த்தையும் சொல்லுவாங்க. பட்டாச்சு திருந்தியாச்சு. இல்லை பட்டாச்சு திருந்தியாச்சுன்னு இல்லை, அது கரண்ட் வராதுக்கு நம்ம என்ன பண்ண முடியும்? ஆமாங்க, மெயின் எங்கள் ஊரை தாண்டி இருக்கு. எங்கள் ஊர்லேருந்து ஒரு 1 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் தான் அங்கே இருக்குது. அங்கே 3 பேஸ் லைன் இருக்குது, அங்கே வந்து அது டிரான்ஸ்ஃபார்மர் இருக்குது. அது வந்து பார்த்திங்கன்னா டவுன் பஞ்சாயத்து. இப்போ எங்கள் ஊர் பார்த்திங்கன்னா கிராம பஞ்சாயத்து. அதனால் எங்கள் ஊரில் கொஞ்சம் வீடுகள் தான் இருக்குது. அப்படின்னால எங்கள் ஊர் டிரான்ஸ்ஃபார்மர் அவ்வளோ தூரத்தில் இருக்குது. அதை தூக்கி மாற்றி வச்சா கூட நமக்கு கரெக்டான கரண்ட் வந்துடும்னு நினைக்கிறேன். எப்படின்னு தெரில. உங்களுக்கு ஏதாவது வழிமுறைகள் தெரிஞ்சு அப்படின்னா நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அந்த மாதிரி வேணால் ட்ரை பண்ணி பார்க்குறோம். லாஸ்ட் வீடியோலுமே சொல்லியிருந்தாங்க, 2 பேர் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க இந்த மாதிரி உங்களுக்கு. ஆமாம், நான் பார்த்தேன். ட்ரிப் ஆயிரும், நீங்கள் 3 பேஸ் லைன் போடுங்க அப்படின்னு சொல்லி கமெண்ட் சொல்லியிருந்தாங்க. அது எப்படி போகிறது, என்ன பண்ணுறதுன்னு எனக்கு தெரியல. உண்மை அதை பற்றி எனக்கு தெரியல. அது நம்ம எழுதி கொடுத்தாலும் நமக்கு எப்போ வரும், எத்தனை மாசம் ஆகும் அப்படின்னு நமக்கு தெரியல. இப்போ சொல்லியிருக்காங்களா, இப்போ இந்த வீடியோ பார்த்துட்டும் நீங்கள் என்ன இந்த விஷயத்த ஃபேஸ் பண்ணின்னு கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். நம்ம போய் ஈபியில் போய் ஃபஸ்ட்டு வந்து என்னென்னு கேட்கணும். அவங்கள்ட்ட தான் போய் கேட்கணும். அக்கம் பக்கத்தில் கேட்குறது வந்து விஷயம். முதல்ல லெட்ரு எழுதணும், அதுக்கு ஊரில் உள்ள எல்லாட்டையும் கையெழுத்து வாங்கணும், அதை கொண்டு போய் தான் நம்ம கொடுக்கணும். 3 பீஸ் வந்து நம்ம இண்டிவிஜுவலாக ஒரு வீட்டுக்கே கொடுக்க மாட்டாங்களா? 3 பீஸ் வந்து ஆளுக்கு ஒரு பீஸாக கொடுப்பாங்க. என்னன்னு தெரியல, அது சொல்லுங்க. 3 பீஸுங்கிறது அந்த லைன் போகணும் நமக்கு. மேலே 3 பீஸ் தானே, மேலே 3 லைன் 3 கம்பி போனால் அது 3 பீஸ் கிடையாது. 3 கம்பி போச்சுன்னா ஒன்று நியூட்ரலு, ஒன்று எர்த்து, ஒன்று தான் பேஸு, அப்படி தான் போகும். 3 பேஸுங்கிறது 5 லைனாவது போகணும். ஓ அப்படியா, அதுக்கு பேர் தான் 3 பேஸா? அதுதான் 3 பேஸ். பார்த்துக்கிறங்க, ஒரு மெயின் ரோட்டில் இருக்கிறோம், ரொம்ப பெருமையாக இருக்குது எனக்கு. பரவாயில்ல, மெயின் ரோட்டில் இருக்கோம், பெரிய டவுனில் அப்படின்னு ஃபீல் ஆகும். ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா எங்கள் ஊரில் அப்படி தான் சொல்லுவேன். இப்போ பார்த்தீங்கன்னா முடியல, ரொம்ப கஷ்டம், ரொம்ப இப்போ நாங்கள் ஒரு விஷயத்த வந்து என் வீட்டுக்காரர் நானும் ஒரு ஈஸியாக சொல்கிற மாதிரி ஃபீல் ஆகலாம். ஆனால் எங்களுக்குள்ள ரொம்ப ஃபீல், எவ்வளோ ஆசாசியாக அந்த பொருட்களை வாங்கணும். இப்போ வந்து சும்மா நானே இப்போ யூடியூப்லேயே பார்த்துட்டு தான் என்ன இதில் தான் ஆன்லைனில் பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன். அந்த ஏசிக்கு ஒரு கவர் இருந்துச்சுன்னா வாங்கி பேசாமல் மாட்டி வச்சிடலாம். ஏன்னா ஸ்டிக்கர் எல்லாத்தையும் பிச்சு விட்டுட்டாங்க. சரி ஓடுறோம் அப்படிங்கிறதுக்காக. இப்போ எதுவுமே யூஸ் இல்லாமல் இருக்கிற வீட்டுக்குள்ள திறந்து பார்க்கும்போது நல்லா ப்ரீமியமாக இருக்குது, பார்க்க நச்சுன்னு அழகா இருக்கு. நல்லா காற்று வந்துச்சுங்க. நான் ஃபஸ்ட்டு பண்ணும்போது நல்லா காற்று வந்துச்சு. ஒரு 10-20 நிமிஷம் ஓடுச்சு, நல்லா காற்று வந்துச்சு. இப்போவுமே போட்டோம்னா அப்படின்னா ஒரு 10 நிமிஷம், ஒரு 5 நிமிஷம் ஓடும். 10 நிமிஷம் ஓடாது, 5 நிமிஷம் ஓடும், டப்புன்னு ஸ்டாப் ஆகிடும். மறுபடியும் அதுவே ஆன் ஆகி ஒரு 5 நிமிஷம் ஓடும், அப்புறம் டப்புன்னு ஸ்டாப் ஆயிடும். எவ்வளோ எங்களுக்கு வோல்டேஜ் வருது தெரியுமா? பகல்லே வந்து 160, 170 தான் வருது. இதுக்கு வந்து 200க்கு மேலே வரணுமா, அவ்வளோதான் வருது பகல்லையே. நைட்டு வந்து 160க்கு கீழே போயிடும். 150க்கு கீழே போய் பார்க்கல, 160க்கு கீழே போயிடும். 160லேருந்து 150க்குள்ளே தான் இருக்குது. என்ன பண்ணுறதுன்னு தெரில, பார்ப்போம், ட்ரை பண்ணி பார்ப்போம், வேறு என்ன பண்ணுறது. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா நீங்களும் ஏசி வாங்கும்போது இதெல்லாம் பார்த்துட்டு என்ன ஏதுன்னு கேட்டுட்டு அதுக்கப்புறமா வந்து வாங்கி சும்மா போடாதீங்க. அது கடையிலே பத்திரமா இருக்கும், நம்ம வீட்டில் வந்து இருக்கிறதுக்கு.
ஓகே. அதுவும் இல்லாமல் இன்னைக்கு ஈபில இருந்து வரேன்னு சொல்லியிருக்காங்க. காலையிலே கால் பண்ணோம், 7 மணிக்குனா கால் பண்ணிட்டு இருந்தோம். நேற்றுலேருந்து கால் பண்ணோம், இங்கே ஒரு இதாகிடுச்சு, இங்கே போஸ்ட் மரம் சாஞ்சிருச்சு, நாங்கள் கட்டிகிட்டு இருக்கோம் அப்படிங்கிற மாதிரி சொன்னால் நேற்று வர முடியாதுங்கிற விஷயத்த இன்னைக்கு காலையிலே கால் பண்ணுறோம். இன்னைக்கு வந்துடுவேன், கண்டிப்பாக இன்னைக்கு வந்துடுவேன்னு சொல்கிறாங்க. இன்னைக்கு வந்து சப்போஸ் ரெடியானா அடுத்த வீடியோ கண்டிப்பாக ஏசி ஓடிடுச்சு அப்படின்னா கண்டிப்பாக உங்கள்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணுறேன். அவங்க வந்து லைனை மாற்றி அடிச்சா அவனுக்கு எப்படி ஏசி ஓடும்? இல்லைங்க, எனக்கு என்னமோ அந்த லைட் எல்லாம் மினிச்சு ஒரு ஃபேனு ஸ்பீடு அதை சொல்கிறேன். நம்ம வீட்டு லைனுக்கு தான் ஓடலை, ஊரில் யாருக்குமே ஓடலை. எல்லா ஏசியும் வாங்கி சும்மா தான் இருக்கு. நீ அந்த ஸ்டெப்பை வாங்கி வச்சிருக்காங்க பார்த்தியா, அந்த ஸ்டெப்பை வச்சிருக்க வீட்டில் மட்டும்தான் ரன் ஆகுதாமா, மற்ற யார் வீட்லேயும் ஓடலை. அப்புறம் என்ன உன் வீட்டுக்கு மட்டும் தான் லைன்? அப்ப இதுனா இப்ப தெரியுதுல, தெரிஞ்சு வச்சு வாங்கி வச்சிருக்கேன். தெரியல எனக்கு. அப்ப வாயை மட்டும் கிளிய பேசுறது என்ன பண்றது? தெரியாம கல்யாணம் பண்ணேன், மாட்டினேன், அதுக்கப்புறம் தான் அனுபவப்பட்டு கத்துக்கிட்டேன். தெரியாம நம்ம ஒண்ணு சொல்லிட்டா போதும், உனக்கு என்ன எல்லாம் தெரிஞ்ச மாதிரி அட்வைஸ் பண்ண வந்துருவ, ஒண்ணு தெரியல அப்படின்னு நம்மள வந்து மட்டநத்தி பேசுறது. இப்போ உங்களுக்கு என்ன தெரிஞ்சுன்னு வாங்கி வச்சிருக்கிய? அப்ப இதெல்லாம் வந்து ஃபர்ஸ்ட் அது வந்து ஒரு பொருளுக்கு ஆசைப்பட்டா மட்டும் போடாது, அதை பத்தின எல்லாத்தையும் தெரிஞ்சுட்டு தான் அதை வந்து நம்ம ஆசைப்படணும். சரி விடு, ஏசியில் அடிக்கிற காற்று இப்போ உன் பக்கம் அடிக்குது, கத்துற விடு, பார்த்துக்கலாம். சரிங்க, ஓகே. இந்த வீடியோ அவ்வளோதான். அடுத்து சர்வீஸை பற்றி இருக்குது. சர்வீஸ் அப்படிங்கிறத அடுத்து சொல்கிறேன். அதுலேயும் ஒரு கம்ப்ளைண்ட் இருக்குது, நான் சொல்கிறேன். சர்வீஸை பற்றி கண்டிப்பாக நெக்ஸ்ட் வீடியோவில் சர்வீஸை பற்றி சொல்கிறேன், பார்க்கலாம். அது என்ன எந்த அளவுக்கு நாங்கள் அதை ஃபேஸ் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்கிறோம். கோட்ரேஜ் சர்வீஸ். இந்த உலகத்தில் பணம் இருந்தால் ஒரு சட்டம், ஒரு ரூல்ஸ். பணம் இல்லைன்னா ஒரு சட்டம், ஒரு ரூல்ஸ். அவ்வளோதான் வாழ்க்கை. சரி, பாய் சொல்லியிருக்கேன். பாய்.